இந்த கன்னியாகுமரிக்கு வரும்போதுதான் ஹிந்து உணர்வு அப்படி பிரித்து கொண்டு வரும். வேற எங்கும் தமிழகத்துல இல்லாத ஒரு ஹிந்து எழுச்சியை தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்க்கலாம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஹிந்து எழுச்சியை நாம பார்க்கலாம். ஹிந்து எழுச்சியை வெறும் ஆரவாரமா மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டமாக, ஒரு பிரம்மாண்டமாக எண்ணிக்கை மாத்திரம் இல்லாமல் கீழே ஒவ்வொரு கோவிலும் பொலிவுடன் வைத்திருப்பது, கிராமங்கள்ல சமய வகுப்பு நடத்துவது, இந்து தர்மத்தினுடைய நூல்கள்ல, சித்தாந்தங்கள்ல, தத்துவங்கள்ல, புராண இதிகாசங்கள் எல்லாம் குழந்தைகளிலிருந்தே பயிற்சி பெறுவது, அதற்கென்றே ஆசிரியர்களை உருவாக்கி வைத்திருப்பது. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் கோயில் திருவிழாக்கள் திருவிழா உற்சாகத்தோடு நடந்து முடிந்துவிடும். இங்க மாத்திரம்தான் கோவில் திருவிழாக்கள்ல சமய மாநாடு என்ற பெயர்ல மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்துவது. இது எல்லாமே இந்து எழுச்சியினுடைய ஒரு அடையாளம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தலைவணங்குகிறேன். உங்க திருக்கண்ணபுரத்துக்கு நான் தலைவணங்கி உங்களுக்கு நான் பாராட்டுகிறேன். இது நடக்கணும் இந்த நாட்டில். ஏன்னா இந்த நாட்டினுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை. உலகத்துல மதம் என்று ஒன்றே இல்லாத போது, ஆன்மீக எண்ணமே உருவாகாத போது, இவள் என்று தோன்றினாள் என்று யாருக்கும் தெரியாத ஒரு பழமையான ஒரு தர்மம் இருக்கிறது என்றால் அது இந்து தர்மம் தான். அப்ப அது இந்து தர்மம்னு பேர் கூட இல்லை. வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா இன்னொரு குழந்தை பிறந்தவர வரைக்கும் இந்த முதல் குழந்தைக்கு பேரே வைக்க மாட்டாங்க. எல்லாம் பாப்பா பாப்பானே கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு தம்பியோ தங்கையோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேர் சொல்லி அந்த பேர் சொல்லி பிறந்துவாங்க. உலகம் முழுக்க, இந்த பூகோள நிலப்பரப்பு முழுக்க ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, அது இந்து தர்மம் தான். உலகத்தின் மிக நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்துக்கள் என்கிற பெருமையுடன் நாம் இந்த ஊரில் அமர்ந்திருக்க முடியும். உலகத்தின் நீண்ட இவ்வளவு நீளமான ஒரு வரலாறு கொண்ட ஒரு மதம் உலகத்தில் இல்லை. கிறிஸ்தவ மதம் தோன்றி 2020 ஆண்டுகள் தான் ஆகுது, 25 ஆண்டுகள் தான் ஆகுது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 வருஷம் ஆகுது. இஸ்லாமிய மதம் தோன்றி 1300 வருஷம் தான் ஆகுது. நபிகள் நாயகம் அரேபியாவில் தோன்றி 1300 வருஷம் தான் ஆச்சு. கிறிஸ்து தோன்றி 2025 வருஷம் தான் ஆச்சு. அதற்கு முன்னால புத்தர், மகாவீரர், அதற்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால வச்சுங்க. ஜீசஸுக்கு ஒரு 600 வருஷம் முன்னால புத்தர், மகாவீரர் தான், கன்ஃபியூசியஸ் எல்லாம். இப்படி உலகத்தின் எல்லா மதங்களுக்கும் ஜாதகம் இருக்கு. உலகத்தின் எல்லா மதங்களுக்கும் வரலாறு எப்போ தோன்றியதுன்னு தெரியும். உலகத்தின் எல்லா மதங்களுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பிறந்த தேதி இருக்கு. இந்த தேதி பிறந்தது, இவர் தான் தோற்றுவித்தார், இவரால் தான் வளர்ந்தது, இதுதான் இந்த மதம் என்ற வரையறை இருக்கிறது. ஆனால் இது அனாதி காலம் தொட்டு எப்போது தோன்றியது, யார் தோற்றுவித்தார்கள், இதுக்கு யார் தீர்க்கரசு, யார் மகான்கள், இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு, எதுவுமே தெரியாது. காலத்துக்கும் முந்தைய, வரலாற்று காலத்துக்கும் முந்தைய ஒரு தர்மம் இருக்கிறது என்றால் அது இந்து தர்மம் தான். நாம் அதன் சொந்தக்காரர்கள். 1000 ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்கிற இந்த தர்மத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்களாக, இன்னைக்கும் இந்த கலங்கரை விளக்கத்தை தாங்கிக் கொண்டிருப்பவர்களாக நாம் இந்த ஊர்ல நாம் அமர்ந்திருக்கோம். பெருமையான ஒரு விஷயம். ஒரு புதுக்கவிஞன் பாடினா, வானத்துல கோடிக்கணக்கான பறவைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பறந்து கொண்டிருக்கு. வானத்துல எத்தனை பறவை பறக்குதுன்னு தெரியாது, கோடிக்கணக்கில் பறக்குது. அது எத்தனை வருஷமா பறக்குது, லட்சக்கணக்கான வருஷமா பறந்து கொண்டு. ஆனால் இவ்வளவு பறவைகள் இத்தனை லட்சம் ஆண்டுகள் பறந்தும் கூட வானத்துல எங்கேயாவது ரோடு இருக்கா, ஒரு பாதை இருக்கா, ஒரு பாத் இருக்கா? இதுதான் பவுண்டரி, இதுதான் ரோடு, 4-வே ட்ராக். அப்படி எதுவுமே இல்லை, பாதை இல்லை, ஆனால் பறவைகள் பறக்கும். அதே மாதிரி கோடானு கோடி மீன்கள் கடல்ல மறுபடியும் லட்சக்கணக்கான வருஷமா கடல்ல மீன்கள் நீந்தி கொண்டிருக்கு. எத்தனை வருஷமாயா இந்த கடல்ல, இந்த குமரி கடல்ல மீன் இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. எத்தனை லட்சம் வருஷமா இருக்கும். எவ்வளவு மீன் இருக்குன்னா எண்ண முடியாது, கோடானு கோடி இருக்கும், மில்லியன் ட்ரில்லியன். ஆனா இத்தனை ஆண்டு காலம் இந்த மீன்கள் நீந்துகிறதே கடல்ல ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறதா? இல்லை. அப்ப இவ்வளவு மீன்கள் நீந்தி போனா ஒரு ரோடு உருவாயிருக்கிறது இல்லை. மனுஷன் 2 ஸ்டெப் வச்சு 4 நாள் நடந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஒத்தையடி பாதை உருவாயிருக்கு இல்லை. அப்படி ஏதாவது கடல்ல பாதை, வானத்துல பாதை இருக்காங்கன்னா இல்லை. அதுதான் இந்து தர்மம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு.
ஆயிரம் ஆயிரம் மகான்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தர்மத்தை போதித்திருக்கிறார்கள். எப்படி வானத்துல பறவைகளுக்கு பாதை இல்லையோ, எப்படி கடல்ல மீன்களுக்கு பாதை இல்லையோ, அப்படி இந்து தர்மத்திற்கு இதுதான் பாதை, இதுதான் வழி, இப்படித்தான் பயணம் என்று எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்காமல் ஒரு மத சுதந்திரம் கொடுத்தது, ஆன்மீக சுதந்திரம் இந்து தர்மம் தான் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மற்ற மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் குழந்தைகள், குறிப்பாக வேற சில நிறுவனங்களில் படிக்கிற இந்து குழந்தைகளுக்கு சந்தேகம். நம்ம பையன் வந்து கேட்கிறான், அங்க எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்காமே, நமக்கு என்ன புத்தகம் அப்படின்னு கேட்கிறான். நம்ம பையன் வந்து கேட்கிறா, இஸ்லாம்ல அல்லாஹ் மட்டும் தான் கடவுள்னு சொல்றாங்களாமே, நம்ம கடவுள் ஏன் இத்தனை கடவுள் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அங்க நபிகள் நாயகமோ இயேசு கிறிஸ்துவோ தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறார்களே, நமக்கு யார் பவுண்டர்? இந்து மதத்தை நிறுவிய ஸ்தாபகர் யார்? அங்கே ஸ்தாபகர் இருக்கார், பவுண்டர் இருக்கார். நமக்கு யார் பவுண்டர் அப்படின்னு நம்ம பொண்ணோ பாப்பாவோ பையனோ நம்மகிட்ட கேட்கிறாங்க. துரதிருஷ்டவசமா நமக்கும் அதுக்கு பதில் தெரியாதனால சும்மா கேள்வி அது உங்க டீச்சர்லயே போய் கேளு, இல்ல உங்க அப்பா வருவார் அப்ப கேளு அப்படின்னு பதில் சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். அங்க ஒரு புத்தகம் இருக்கு, இங்க ஒன்றும் இல்லை. அங்க ஒரு புத்தகம் இருக்கு. இந்து தர்மத்துல ஒரு நூலகமே இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்கு. ஒரு புத்தகம் வைத்திருப்பது பெருமை என்பது ஒத்துக்கொள்கிறார். ஆனால் ஒரு நூலகம் வைத்திருப்பது அதை விட 1000 மடங்கு பெருமையான விஷயமா இல்லையா? இங்க திருக்குறள் இருக்கு, ஆத்திச்சூடி இருக்கு, கொன்றை வேந்தன் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, வள்ளலாருடைய திருவருட்பா இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. எவ்வளவு நூல்கள், அளப்பரிய நூல்கள். இவ்வளவு புத்தகங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன், ஒரு இளைஞன், ஒரு மாணவன் அல்லது ஒரு சிறுவன், நம்மகிட்ட ஒரு புத்தகம் இல்லையே கவலைப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இங்க ஒரு தீர்க்கதரிசி, அங்க இங்க ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள், ஆழ்வார்களே 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர். அதுக்கப்புறம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் அவதாரம் எடுத்தவன் இந்த மண். இப்படி ஆயிரக்கணக்கான மகான்கள். அதோட முடித்து போச்சா? இல்ல, அது தொடரும். வாழையடி வாழையில வந்த திருக்கூட்டம்னு வள்ளலார் சொல்றாரு. அது மாதிரி இந்த மகான்களுடைய பாரம்பரியமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவர் மாத்திரம் இல்லை, ஒரு கடவுள் மாத்திரம் இல்லை, ஒருவர் தான் கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏகன் அநேகன் இறைவனை போற்றின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். ஒருவனாகவும் இருப்பார், பலனாகவும் இருப்பார். அப்படி பல்வேறு விதமான வடிவங்களை நாம் கடவுளை வணங்கினாலும் அது ஒரு இடத்திற்கு போய் சேருகிறது என்பது நாம் நம்பிக்கை வைக்கிறது. பல பேர் சொல்றாங்க, நீங்க சிலையை வணங்குறீங்க, ஒரு கல்லை வணங்குறீங்க, அதனால கல்லை வணங்குவது காட்டுமிராண்டித்தனம், ஒரு சிலையை வணங்குவது முட்டாள்தனம். அந்த முட்டாளுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, நாங்கள் சிலையை வணங்கவில்லை, சிலையின் மூலமாக நாங்கள் இறைவனை வணங்குகிறோம். இந்த கல்லில் இருந்து பிள்ளையார நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறது களிமண் இல்ல, இந்த களிமண்ணை விநாயகராக பிடித்து வைத்திருப்பதன் மூலம், இதன் மூலமாக நாங்கள் இறைவனை பார்க்கிறோமே தவிர எங்களுக்கு கல்லானாலும் கடவுள், புல்லானாலும் இறைவன் தான். கல்லானாலும் கடவுள் இல்லை. கடவுள் தூணிலும் இருப்பான், துருந்திலும் இருப்பான். அப்படி கடவுளை பற்றிய கோட்பாடு நமக்கு வித்தியாசம். இது அடிப்படையில நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு 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 அவங்க நமக்கு என்னத்தை சிதறடிச்சோம். ஒருத்தர் நம்ம இந்து குழந்தை என்று சொன்னார், உன் கடவுள் சக்தி வாய்ந்தவரா, என் கடவுள் சக்தி வாய்ந்தவரா பார்த்துடலாம். என்ன பண்ணலாம்? ஒரு கிணறு, இந்த பிள்ளையார் இருக்காருல்ல, இந்த பிள்ளையாரை தூக்கி இந்த கிணத்துல போடு. உன் கடவுள் சக்தி வாய்ந்தவர்னா என்ன செய்யணும்? மூழ்க கூடாது, அப்படியே மிதந்து வரணும். தூக்கி உள்ள போட்டார், உள்ள மூழ்கி போச்சு. கல்ல தூக்கி கடத்துல போட்டா உள்ள மூழ்கி. அப்ப அவர் சொன்னாரு, ஏன் சாமி பார் அப்படின்னு. அது மரத்துல செஞ்சது, அது ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கும் இல்லையா? அந்த சாமி சின்னத்தை எடுத்து கிணத்துல போட்டார். அது மரம்ன்றதுனால மிதந்துச்சு. பார்த்தியா, உன் சாமி பவர்ஃபுல்லா, என் சாமி பவர்ஃபுல்லா பாரு. என் சாமி மிதக்குது, மூழ்கலை. உன் பிள்ளையாரு மூழ்கிட்டாரு. அவன் கொஞ்சம் விவரமானவன்.
சமய வகுப்புல படிச்சவனா இருந்திருப்பான் நினைக்கிறேன், இல்ல திருக்கண்ணபுரத்துக்காரனா தான் இருந்திருப்பான் அந்த பையன். அவன் என்ன சொன்னா, சாமி ஜல பரீட்சை பண்ணி பார்த்துட்டோம், இந்த 2 சாமியை எழுதிருவாங்க, அக்னி பரீட்சை பண்ணி பார்ப்போம், நெருப்பட தூக்கி போடுவோம், என் சாமியும் போடுவோம் உங்க சாமியும் தூக்கி உள்ள போடுவோம், எந்த சாமி எரியுது எந்த சாமி எரியாம இருக்குன்னு பார்க்கலாம். அவர் அங்கேயே கரெக்ட் வச்சுட்டு ஓடினவர். அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே அவர் வரல. அப்படி சின்ன சின்ன வாதம், இது தர்க்கம் இல்லை, குதர்க்க வாதங்கள் மூலமாக குதர்க்கத்தின் மூலமாக சொல்லும். இதே மாதிரி எதிர்கேள்விகளை தான் கேட்பாங்க. குலதெய்வ மனசில் மதமாற்றம் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்பாங்க. ஒருத்தன் படகுல போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு வெள்ளம் வந்ததான். வெள்ளம் வந்தோடனே கடவுளை காப்பாத்துனது, முருகா காப்பாத்துனா. உடனே முருகன் மயிலேறி இவன் காப்பாத்துறதுக்கு அவர் கிளம்புறப்ப ஃபர்ஸ்ட் கியரை போட்டாரு மயில. உடனே பிள்ளையாரப்பா காப்பாத்துட்டான். உடனே முருகன் என்ன நினைச்சாரா, பிள்ளையார் போயிடுவாரு, நம்ம ரெஸ்ட் எடுப்போம். பிள்ளையாரப்பா காப்பாத்துன்னு சொன்ன உடனே பிள்ளையார் கிளம்பிட்டாரு காப்பாத்துறதுக்கு. பெருமாளையை காப்பாத்துருந்தான், கிருஷ்ணா காப்பாத்துருந்தான். ஒவ்வொரு சாமியா கிளம்புது. ஒவ்வொரு சாமிக்கு அடுத்த சாமி பேர் சொன்னோன்னே இந்த சாமி போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுது. இவன் மூழ்கிட்டான். இத்தனை சாமி நீ வச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன பயன்? நீ ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்டீங்கன்னா உன் கஷ்டத்துக்கு ஓடி வந்து உதவும். நீ வரிசை எல்லா பேரையும் சொன்னீங்கன்னா இந்த சாமி வருதா அந்த சாமி வருதா அப்படின்னு கடவுளுக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குறது ஒரு மதம். எங்களுக்கு ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னானா. அப்ப இவன் கேட்டானா, சாமி ஒரே சாமி தான் பரவாயில்ல. ஒரே நேரத்துல ஆஸ்திரேலியால ஒருத்தன் பஸ் விபத்துல சிக்கிட்டான், அமெரிக்காவில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், பிராக்சர் ஆயிடுச்சு, ஜெர்மனியில ஒருத்தன் சோதனை முட்டிக்கிட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போறான். உங்க ஒரே சாமியை ஒரே நேரத்துல கூப்பிட்டா அவர் ஜெர்மனிக்கு போவாரா, ஆஸ்திரேலியாவுக்கு போவாரா, அமெரிக்காவுக்கு போவாரா? ஜீசஸ் இங்க வாங்கன்னு சொன்னா அவர் ஜெர்மனிக்கு போற நேரத்துல அமெரிக்காக்கார காட் சேவ் மீ அப்படின்னு சொன்னா இங்க போக வேண்டிய இருக்குமே. அப்போ ஒரே கடவுள் எத்தனை இடத்துக்கு போவாரு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் கஷ்டப்பட்டா கூட சிவன் என்ன சொல்வாரு, தம்பி நான் திருக்கண்ணபுரத்துல போய் என்னன்னு பாக்குறேன், நீ போய் தர்மராஜ் குளச்சில இருந்து கூப்பிடாரு, என்னன்னு பாருன்னு விநாயகருக்கு அனுப்பிச்சு வச்சுருவாரா இல்லையா? கோபகுமார் கொஞ்சம் கோபமாவே இருக்காரு, அவர் என்னன்னு பாருன்னு முருகனுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாரா இல்லையா? ஒவ்வொரு சாமியும் ஒருத்தருக்கு டெபுடேஷன் போட்டுருவோம்ல. அப்படித்தான் அமைதியானால அந்த எதிர்கேள்வி கேட்கிறோம். அப்போ இது மாதிரி கடவுள் வடிவங்கள் நிறைய இருப்பதை கொச்சைப்படுத்துவது, கடவுளுக்கு உருவம் வைத்திருப்பதை கொச்சைப்படுத்துவது, உருவ வழிபாடு செய்வதனுடைய தாற்பயம் தெரியாமல் அதை கொச்சைப்படுத்துவது, ஏளனம் செய்வது, இதன் மூலமாக ஒரு மதமாற்றத்தை தூண்டுவது, இதற்கெல்லாம் பதில் எங்கிருந்து கிடைக்கும்னா இது மாதிரி சமய மாநாடுகள் தான் கிடைக்கும். என் தர்மம், இது என் பாரம்பரியம், இது எனது வாழ்க்கை முறை, இது எனது நம்பிக்கை, என் முன்னோர்கள் மூதாதையர்கள் போற்றி வளர்த்த தர்மம், இந்த வழிபாடு, இந்த கோவில், இந்த திருமூர்த்திகள், இந்த ஆலய வடிவங்கள் அத்துறையும் காப்பாற்றுவது என் கடமை என்ற உணர்வு இந்த திருக்கண்ணபுரத்தில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இது மாதிரியான சமய மாநாடுகள், சமய ஒழுக்கம் தான். இது தமிழகம் முழுக்க ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் மாதிரி போகும்.